இப்போலாம் விஹானுக்கு ஈவினிங் ஒரு டைம் ஃபுட் குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 6:00 போல குடுக்குறேன். இன்னைக்கு வந்து நேந்திரம் பனானா பவுடர் இருக்குல்ல, அதில கூழ் காய்ச்சி குடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2, 3 டேஸ் முன்னாடி வந்து பருப்பும், சாதமும் போட்டு குடுத்து விஹானுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் மாரி வந்துருச்சு. அதனால ரைஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் பியூர் ரைஸ் மாரி மட்டும் குடுத்துட்டுருக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கேன். இத வந்து பவுடர் நான் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இன்ஸ்டன்ட்டா ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாவாட்டிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன். விஹான் வந்து அந்த மேட்ல படுக்க வச்சா கீழ இறங்கிடுறான். பெட்ல படுக்க வச்சா கீழ இறங்கிடுறான். இப்பலாம் சேட்டை அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி இதுல நெய் கொஞ்சம் ஊத்தி குடுக்கும்போது நல்லாவே சாப்பிடுறான். அப்பப்போ வாக்கர்ல உட்கார வச்சுப்பேன். அப்பப்போ மடியில படுக்க வச்சுப்பேன். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி ஊட்டி விடுவேன். இல்லாட்டி மாடிக்கு போயிடுவேன். இன்னைக்கு மாடிக்கு போற அளவுக்கு எனக்கே எனர்ஜி இல்ல. ஒரு டீ போட்டு குடிக்கணும்னு தோணுச்சு. ஆனா அது கூட விஹான் விடல. அழுதுட்டே இருந்தான். கையிலேயே தூக்கி வச்சிருக்க சொல்லி அவனுக்கு சாப்பாடு குடுத்துட்டு அவன கையிலேயே வச்சுட்டு தான் டீ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபீட் பண்ணிட்டு நான் வந்து டீய குடிச்சுக்கிட்டேன். இப்போலாம் 8:00 ஆச்சுன்னா நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவனுக்கு ஸ்லீப்பிங் ட்ரைனிங் மாரி குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாய் கைஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.